பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காத சனி பயிற்சினே சொல்லலாம். பொதுவாகவே சனி குருவுடைய வீடுகளான தனுசு மற்றும் மீனம், சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த இடங்கள்ல இருக்கும்போது அவர் கொஞ்சம் தன்னுடைய கெட்ட விஷயங்களை அடக்கிக்கிட்டு ஒரு சுபத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் மேஷ ராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் ஒரு நன்மை. எப்பவுமே அவங்க ஏழரை சனியில் வரும்போது முதல் 2.5 வருஷம் ஒரு சுபரோட வீடும் கடைசி 2.5 வருஷம் இன்னொரு சுபரோட வீட்லையும் இருக்கிறதால நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சிக்கும் அஷ்டம சனி பயிற்சியில் மட்டும் அவங்க அதிகமான கெடுபலன்கள் சந்திப்பாங்க. இப்போ மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கினா கூட குருவோட வீட்டில் இருக்கிறதால பிரச்சனை பெருசாக இருக்காது. ஆனால் இந்த 2.5 வருஷம் முடிஞ்சு ஜென்மத்தில் சனி போகும்போது இப்போ மேஷராசிக்கு 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் சனி குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார். அதுபோல் கடைசி 2.5 வருஷம் ரிஷபராசியில் சுக்கிரனோட வீட்டில் அவரை பயிற்சி